experience on your debut. So let's hear it out for RK Dhanusha அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்கே தனுஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய படத்தை என்ன நம்பி என்கிட்ட கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு நிஜமாவே என்ன பேசுறதுனே தெரியல ஃபர்ஸ்ட். ஸோ ஹீரோயினாக வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, அதுவும் இவ்வளோ பெரிய படம். ஸோ எனக்கு நிஜமாவே ரொம்ப லக்கி தான் நான். கணேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறது தான். ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து டீமாவும் சரி, கணேஷ் சார் இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன எவ்வளோ டேக் போனாலுமே மூஞ்சி கொஞ்சம் கூட சொல்லிக்காமல் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் காஸ்டியூம் மாளவிகா அக்கா வந்துட்டு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து பார்த்து கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூக்கா. அப்புறம் டிரெக்ஷன் டீம் பிரபு அண்ணா, ஸ்வேதாக்கா, இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் நிஜமாக இந்த 5 மாதம் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல. ஸோ இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, என் கூடவே இருந்தாங்க. அப்புறம் என்னோட கோ ஆக்டர் அஜய், அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ரொம்ப கைண்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஸோ நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்யூ அஜய். அஸ்வின், லக்ஷ்மி மஞ்சு மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் Feb 13 உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Dhanusha, this is truly going to be your best debut ever. So all the very best. Feb 13 உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்க தேங்க்யூ சொல்லும் போது அஜயனுடைய மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வெளிப்படையாக வெளியே தெரிஞ்சது. நிறைய சிரிச்சாரு, ஆனா ஏதோ ஒரு ஃபன் மொமெண்ட் இருக்குங்கிறது புரிஞ்சது. அது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் ஜோக்ஸ் அப்பார்ட்,